வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் நீதித் தலைவர்கள் நூலில் 19வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 19.26% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்கத் தொடங்குவோம். லேவியரும் அவர் மறுமனைவியும். இஸ்ரேல் மக்களுக்கு அரசன் இல்லாத அந்நாள்களில் லேவியர் ஒருவர் எப்ராயிம் மலைநாட்டின் எல்லைப்புறத்தில் தங்கியிருந்தார். யூதா நாட்டு பெட்லகேமைச் சார்ந்த ஒரு பெண்ணை மறுமனைவியாக கொண்டிருந்தார். அவள் அவருக்கு எதிராக வேசித்தனம் செய்துவிட்டு அவரிடமிருந்து பிரிந்து யூதா நாட்டு பெட்லகேமிலிருந்த தன் தந்தையின் வீட்டுக்குச் சென்றாள். அங்கு 4 மாதம் தங்கியிருந்தாள். அவளிடம் நயந்து பேசி அவளை தன்னுடன் மீண்டும் அழைத்து வர அவள் கணவன் அவளை நோக்கி புறப்பட்டுச் சென்றார். அவர் தம்முடன் தம் வேலையாளையும் 2 கழுதைகளையும் கூட்டிக் கொண்டு சென்று அவர் தந்தையின் வீட்டை வந்தடைந்தார். அவரைக் கண்டதும் பெண்ணின் தந்தை மகிழ்வுடன் வரவேற்றார். பெண்ணின் தந்தையான அவர் மாமனார் அவரை வற்புறுத்தவே அவர் அவருடன் 3 நாள்கள் தங்கினார். 4ஆம் நாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்தார்கள். அவர் புறப்படுகையில் பெண்ணின் தந்தை தம் மருமகனிடம் சிறிது உணவருந்தி திடம் கொண்டு பின் போகலாம் என்றார். அவர்கள் இருவரும் ஒன்றாக அங்கே அமர்ந்து உண்டு குடித்தனர். பெண்ணின் தந்தை அவரிடம் இதயம் மகிழுமாறு இரவும் இங்கே தங்கும் என்றார். அவர் போவதற்கு எழுந்தார். அவர் மாமனார் அவரை வற்புறுத்ததே அவர் அங்கேயே தங்கி இரவை கழித்தார். அவர் 5ஆம் நாள் புறப்படுவதற்காக அதிகாலையில் எழுந்தார். அப்போது பெண்ணின் தந்தை இதயம் மகிழுமாறு பொழுது சாயும் வரை இங்கே தங்கும் என்றார். இருவரும் உண்டனர். அவரும் அவர் மறுமனைவியும் அவருடைய வேலையாளும் புறப்பட தயாராயினர். பெண்ணின் தந்தையான அவர் மாமனார் அவரிடம், இதோ நாள் முடிந்து மாலையாகிவிட்டது, நாள் முடிந்துவிட்டது, இரவு இங்கே தங்கி இதயத்தை மகிழ்வியும், நாளை அதிகாலையில் எழுந்து உங்கள் வீட்டுக்கு பயணமாகலாம் என்றான். அம்மனிதர் இரவு தங்க விரும்பவில்லை. எனவே அவர் சேணமிட்ட 2 கழுதைகளுடனும் தம் மறுமனைவியுடனும் புறப்பட்டு எருசலேம் என்ற எபூசுக்கு அருகே வந்தார். அவர்கள் எபூசை நெருங்கிய பொழுது அந்தி மாலையாகிவிட்டது. வேலையாள் தம் தலைவரிடம், நாம் எபூசுக்குச் சென்று அங்கே இரவை கழிப்போம் என்றான். அவன் தலைவர் அவனிடம், நாம் இஸ்ரேல் மக்கள் அல்லாத வேற்றினத்தார் நகர் பக்கம் செல்லாமல் கிபையாவுக்கு கடந்து செல்வோம் என்றார். அவர் தம் வேலையாளிடம், கிபையா அல்லது இராமாவுக்குச் சென்று அவற்றுள் ஏதாவது ஓர் இடத்தில் இரவை கழிப்போம் என்றார். அவ்வாறே அவர்கள் சென்று பென்யமினைச் சார்ந்த கிபையாவை அடைந்தான். கதிரவன் மறைந்தான். அவர்கள் கிபையாவில் இரவை கழிக்க அங்கே சென்றனர். ஆனால் இரவை கழிக்க தன் வீட்டிற்குள் வருமாறு அவர்களை ஒருவனும் அழைக்கவில்லை. ஆகவே நகரின் சதுக்கத்தில் அமர்ந்தனர். மாலையில் ஒரு முதியவர் தம் வேலையை முடித்துவிட்டு வயலிலிருந்து வந்தார். அவர் எப்ராயிம் மலைநாட்டைச் சார்ந்தவர். அவர் கிபையாவுக்கு வந்து தங்கியிருந்தார். ஆனால் அங்கு வாழ்ந்தவர்கள் பென்யமின் மக்கள். அவர் உற்று பார்த்தபொழுது வழிபோக்கரான அந்த மனிதரை நகரின் சதுக்கத்தில் கண்டார். அம்முதியவர் அவரிடம், எங்கே போகின்றாய், எங்கிருந்து வருகின்றாய் என்று கேட்டார். அவரிடம், நாங்கள் யூதா நாட்டு பெத்லகேமிலிருந்து எப்ராயிமின் மலைநாட்டு எல்லைப்புறத்திற்கு செல்கின்றோம். நான் அப்பகுதியைச் சேர்ந்தவன். யூதா நாட்டு பெத்லகேமிற்குச் சென்றிருந்தேன். நான் என் வீட்டிற்கு திரும்பி செல்கின்றேன். இங்கே தன் வீட்டுக்குள் வருமாறு என்னை ஒருவனும் அழைக்கவில்லை. எங்கள் கழுதைகளுக்கு வேண்டிய வைக்கோலும் தீவனமும் ஊழியர்களாகிய எனக்கும் என் மறுமனைவிக்கும் வேலையாளர்க்கும் வேண்டிய அப்பமும் திராட்சையிரசமும் எங்களிடம் உள்ளன. எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்றார். அப்பொழுது முதியவள், உனக்கு நலம் உண்டாக, உன் தேவைகள் அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். இரவில் சதுக்கத்தில் மட்டும் தங்காதே என்றார். அவர் அவரை தம் வீட்டுக்கு அழைத்து வந்தார். கழுதைகளுக்கு தீவனம் அளித்தார். அவர்கள் தங்கள் பாதங்களை கழுவினர், உண்டு குளித்தனர். அவர்கள் மனமகிழ்ந்திருந்த பொழுது இதோ அந்நகரின் இழி மனிதர் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டினர். அவ்வீட்டின் உரிமையாளரான முதியவரிடம், உன் வீட்டிற்கு வந்திருக்கும் மனிதனை வெளியே கொண்டு வா, நாங்கள் அவனுடன் உறவு கொள்ள வேண்டும் என்றனர். வீட்டின் உரிமையாளர் வெளியே வந்து அவர்களிடம், வேண்டாம் என் சகோதரர்களே, என் வீட்டிற்கு வந்திருக்கும் இம்மனிதனுக்கு தீங்கு எதுவும் செய்ய வேண்டாம், இக்கொடிய செயலை செய்யாதீர்கள். இதோ கன்னி பெண்ணான என் மகளையும் அவர் மறுமனைவியையும் வெளியே அழைத்து வருகிறேன். அவர்களோடு உறவு கொண்டு உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்ளுங்கள். ஆனால் இம்மனிதனுக்கு இக்கொடிய செயலை செய்யாதீர்கள் என்றனர்.
அவர்களோ அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது அந்த லேவியர் தம் மறு மனைவியை அவர்களுக்காக வெளியே தள்ளிவிட்டார். அவர்கள் அவளோடு உறவு கொண்டு இரவு முழுவதும் வைகரை வரை அவளை இழிவுபடுத்தினர். அவர்கள் வைகரையானதும் அவளை போகவிட்டனர். வைகரையில் அப்பெண் வந்து தன் கணவன் இருந்த வீட்டின் கதவருகில் காலை வரை விழுந்து கிடந்தாள். காலையில் அவர் கணவன் எழுந்து பயணத்தைத் தொடர வீட்டின் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்தார். அவர் மறுமனைவியான அப்பெண் வீட்டின் கதவருகில் விழுந்து கிடந்தாள். அவள் கைகள் கதவு நிலையின் மீது இருந்தன. அவர் அவரிடம் எழுந்து புறப்படுவோம் என்றார். பதில் இல்லை. எனவே அவர் அவளை கழுதை மீது தூக்கி வைத்து தன் வீட்டை நோக்கி சென்றார். அவர் தம் வீட்டிற்கு வந்ததும் ஒரு கத்தியால் தம் மறுமனைவியின் உடலை 12 துண்டுகளாக வெட்டி அவற்றை இஸ்ரேலின் எல்லா நிலப்பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தார். அதைக் கண்ட அனைவரும், இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து இந்நாள் வரை இது போன்றது நடந்ததில்லை, இது போன்றதை கண்டதுமில்லை, இதைப் பற்றி நீங்கள் சிந்தியுங்கள், கலந்து பேசுங்கள், உங்கள் முடிவை தெரிவியுங்கள் என்று சொல்லிக் கொண்டனர். நாம் 1189 அதிகாரங்களில் 230 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து விடுவோம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.